தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். சென்னையை தலைமையிடமாக கொண்டு இந்தியா முழுவதும் 23 மாநிலங்களில் 1050க்கும் மேற்பட்ட பயிற்சி மையங்களை கொண்ட SIP அபாகஸ் நிறுவனம் மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்தும் நோக்கில் ஆண்டுதோறும் அபாகஸ் போட்டிகளை நடத்தி வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டிற்கான மண்டல அளவிலான அபாகஸ் போட்டி புதுச்சேரி அருகே பட்டானூரில் உள்ள சங்கமித்ரா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது. இப்போட்டியில் புதுச்சேரி, காரைக்கால், கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களை சேர்ந்த 1500 மாணவர்கள் பங்கேற்றனர். 2 சுற்றுகளாக நடைபெற்ற போட்டிகளில் மொத்தம் 700 மாணவர்கள் வெற்றி பெற்று பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை பெற்றனர். பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்ட முதல்வர் ரங்கசாமி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் SIP அபாகஸ் நிறுவனத்தின் தலைமை அதிகாரி சஞ்சீவ் மேனன், மாநில தலைவர் ரவிசங்கர், முகேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். போட்டிக்கான ஏற்பாடுகளை வினோத், சர்குணன் மற்றும் அவர்களது அணியினர் செய்திருந்தனர். புதுச்சேரி தேக்வாண்டோ சங்கம் சார்பில் மாஸ்டர் சிட்டிபாபு தலைமையில் நடைபெற்று வரும் ஸ்பார்டன் தேக்வாண்டோ மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி பயிற்சி கூடத்தில் பல்வேறு மாணவ மாணவிகள் பயிற்சி பெற்று வருகின்றனர். மாணவர்களின் திறமையை மேலும் மேம்படுத்தும் பயிற்சி உபகரணங்கள் தேவை என சங்கத் தலைவர் மற்றும் உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேருவிடம் கோரிக்கை வைத்த நிலையில் மாணவர்களின் நலனும் பாதுகாப்பான பயிற்சியையும் உறுதி செய்ய ஃப்ளோர் மேட் வழங்கப்பட்டது. மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று வழங்கியதற்காக ஸ்பார்டன் தேக்வாண்டோ மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியின் செயலாளர் ஹேமா சங்கர், துணை செயலாளர் சதீஷ்குமார் இருவரும் மாணவர்களுடன் நேரில் சென்று நன்றி தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் கிளை உறுப்பினர்கள் விஷ்ணுபாலன், சிவக்குமார், செல்வா, கிருஷ்ணன் ஆகியோர் உடனிருந்தனர். பொங்கல் பரிசு தொகுப்பு ரூபாய் 5000 வழங்க புதுச்சேரி அரசை வலியுறுத்தி அதிமுக சார்பில் புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம், அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பை உடனடியாக வழங்க கோரி அதிமுகவினர் கோஷங்களை எழுப்பினர். மாநில கழக செயலாளர் அன்பழகன் தலைமை தாங்கினார். மாநில கழக அவைத் தலைவர் அன்பானந்தம் முன்னிலை வகித்தார். இதில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் அதிமுகவினர் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மாநில துணைத் தலைவர் ராஜாராமன், மாநில கழக இணை செயலாளர்கள் கணேசன், திருநாவுக்கரசு, மாநில துணை செயலாளர்கள் நாகமணி, கிருஷ்ணமூர்த்தி, காந்தி, குமுதன், புதுச்சேரி நகர கழக செயலாளர் அன்பழகன், உழவர்கரை நகர செயலாளர் சித்தானந்தம், மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி, மாநில மகளிர் அணி செயலாளர் விமலா, மாநில இளைஞர் அணி மற்றும் நகர கழக தலைவர்கள் உட்பட கழகத்தினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நமது மக்கள் கழக தலைவர் நேரு என்கின்ற குப்புசாமி வழிகாட்டுதலின்படி தட்டாஞ்சாவடி தொகுதியில் பல நலத்திட்ட உதவிகள் மற்றும் பல்வேறு சமூக சேவைகளை செய்து வரும்
நமது மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம் வினோபா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்து மாரியம்மன் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து அங்கு கூடியிருந்த பக்தர்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து பரிசு பொருட்களை வழங்கினார். மேலும் நமது மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகத்திற்கு திருக்கோவில் நிர்வாகம் சார்பாக சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் நமது மக்கள் கழகத்தை சேர்ந்த தட்டாஞ்சாவடி தொகுதி நிர்வாகிகள் மற்றும் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாநிலம் முழுவதும் தாமரை பொங்கல் விழா நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் மணவெளி தொகுதி பாஜக சார்பில் புரணங்குப்பம் கிராமத்தில் உள்ள அங்காளம்மன் கோவில் எதிரே உள்ள திடலில் தாமரை பொங்கல் விழா நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் முன்னிலையில் நடைபெற்ற இந்த தாமரை பொங்கல் விழா நிகழ்ச்சிக்கு முன்னாள் மத்திய அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான புரந்தேஸ்வரி கலந்து கொண்டார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம், மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாநில பாஜக நிர்வாகிகள், தொகுதி பாஜக நிர்வாகிகள், மகளிர் அணியினர், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து பொங்கல் விழாவை கொண்டாடினர். மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி மற்றும் புதுச்சேரி காவல்துறை உயர் அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் புதுச்சேரி போக்குவரத்து சீனியர் எஸ்பி நித்யா அறிவுறுத்தலின்படி மேற்கு போக்குவரத்து எஸ்பி பக்தவச்சலம் மேற்பார்வையில் வெள்ளியனூர் போக்குவரத்து ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையில் உதவி ஆய்வாளர்கள் முத்துக்குமரன், சந்திரசேகரன் ஆகியோர் முன்னிலையில் தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக ஆரியபாளையத்தில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் வாகனம் ஓட்டும் போது தலைக்கவசம் அணிவது, 4 சக்கர வாகனங்களில் சீட் பெல்ட் கட்டாயம் அணிவது, 2 சக்கர வாகனங்களில் 2 பேர் மட்டுமே பயணம் செய்ய வேண்டும், வாகனத்திற்கு உரிய ஆவணங்களை வைத்திருக்க வேண்டும், அரசு நிர்ணயித்த வேக வரம்பை கடைபிடிக்க வேண்டும், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது, செல்போன் பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டக்கூடாது என்பன உள்ளிட்ட விதிமுறைகள் குறித்து விளக்கப்பட்டது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தொழிற்சாலையில் பணிபுரியும் சுமார் 400க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து காவலர்கள் உடனிருந்தனர். என்னன்னா எல்லாருக்குமே தெரியும், ரோடு யூஸ் பண்ற நம்ம எல்லாருமே சேஃப்டி ரொம்ப பிரதானமாக மையப்பட்டு செயல்படுவோம். சேஃப்டிக்கு என்ன, டூ வீலர் போனால் ஹெல்ப் பண்ணி போடணும், காரில் போனால் சீட் பெல்ட் போடணும், பஸ்ஸில் சிட்டிங்கில் போகணும், ஸ்டாண்டில் போகக்கூடாது. பஸ்ஸை விட்டு இறங்கி ரோடை கிராஸ் பண்ணாலும் வலது பக்கம் இடது பக்கம் 2 பக்கம் நீங்கள் பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் விபத்தை தடுக்கலாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி டூ வீலர் ஓட்டும் போது இருசக்கர வாங்கினா 2 பேர் போகிறது மட்டும்தான். சில பேர் அவசியம் டைம் ஆகிடுச்சு. சுவாமி விவேகானந்தரின் 163வது பிறந்த நாளை முன்னிட்டு நாடு முழுவதும் ஜனவரி 12ஆம் தேதி தேசிய இளைஞர் தினம் கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில இளைஞரணி சார்பில் இளைஞர்கள் ஊக்குவிக்கும் வகையில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் 70 கிரிக்கெட் அணிகள் பங்கேற்று சுமார் 1500 வீரர்கள் கலந்து கொண்டனர். இளைஞர்கள் மத்தியில் சுவாமி விவேகானந்தரின் வாழ்க்கை வரலாறும் சிந்தனைகளும் பின்பற்றப்பட வேண்டும் என்பதையும், தேசிய உணர்வு, தேசபக்தி, சுய ஒழுக்கம் மற்றும் சமூக முன்னேற்றத்தில் இளைஞர்களின் பங்கு ஆகியவற்றை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இந்த போட்டியின் முக்கிய நோக்கமாக இருந்தது. போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு ரூபாய் 4 லட்சம் மதிப்பிலான பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. தமிழ்நாடு மாநில முன்னாள் தலைவரும் தேசிய பொதுக்குழு உறுப்பினருமான அண்ணாமலை இளைஞர்கள் மத்தியில் உரையாற்றி புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் வெற்றியாளர்களுக்கு கோப்பைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரியை சேர்ந்த இளைஞர்கள் கலந்து கொண்டனர். போட்டிக்கான ஏற்பாடுகளை மாநில இளைஞரணி தலைவர் ஆடலரசு, இளைஞரணி மாநில பொதுச் செயலாளர் அமுல்ராஜ், விக்ரம் மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் செய்திருந்தனர்.
மேலும் இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், ஜான்குமார், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய் சரவணன், கல்யாணசுந்தரம், செல்வம் தீப்பாய்ந்தான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அசோக் பாபு, பாஸ்கர், தங்க விக்ரமன், வெங்கடேசன், இளைஞரணி தேசிய செயற்குழு உறுப்பினர் காயத்ரி, பாஜக மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட பல்வேறு மாநில, மாவட்ட, தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நமது மக்கள் கழக தலைவர் நேரு என்கின்ற குப்புசாமி வழிகாட்டுதலின்படி தட்டாஞ்சாவடி தொகுதியில் தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி உயிர்காக்கும் இரத்த தான முகாம்கள் உள்ளிட்ட பல சமூக சேவைகளை செய்து வரும் நமது மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட பாக்கமுடையன்பட்டு, வினோபா நகர், பொய்யாக்குளம், முல்லை நகர், ஆனந்த ரங்கப்பிள்ளை நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள வீதிகள் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களுக்கு வீடு வீடாக சென்று கேலண்டர் மற்றும் பரிசு பொருட்களை வழங்கினார். இந்த நிகழ்வில் தட்டாஞ்சாவடி தொகுதி நமது மக்கள் கழகத்தை சேர்ந்த பிரமுகர்கள், நிர்வாகிகள் மற்றும் பாக்கமுடையன்பட்டு, வினோபா நகர், பொய்யாக்குளம், முல்லை நகர், ஆனந்த ரங்கப்பிள்ளை நகர் பகுதிகளை சேர்ந்த நமது மக்கள் கழக பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இங்க பாருங்கண்ணா, இங்க பாருங்க, வாங்க பாருங்க. ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட சேலிமேடு பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் மகளிர் அணி சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கலையரங்க திடலில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை மாநில மகளிர் அணி தலைவி ரேவதி பொற்குணம் மற்றும் செயலாளர் சத்யா ஏற்பாடு செய்தனர். விழாவிற்கு ஏம்பலம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் தலைமையேற்று விழாவை தொடங்கி வைத்தார். இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் 150க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து விழாவை கொண்டாடினர். மேலும் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ராதாகிருஷ்ணன், கிராம முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பொங்கல் திருநாளை முன்னிட்டு புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் கட்சியின் மாநில அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா மாநில தலைவி நிஷா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் பங்கேற்ற மகளிர் காங்கிரஸ் மாநில, மாவட்ட மற்றும் தொகுதி நிர்வாகிகள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோருக்கு ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் தேசிய பொதுச் செயலாளர் இனாமுல் ஹாசன் கரும்பு வழங்கி பொங்கல் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் நாள்காட்டிகளையும் வழங்கி வாழ்த்து கூறினார். இங்க பாருங்க. புதுச்சேரி அதிமுக சார்பில் உப்பளம் லீக் 2026 கிரிக்கெட் போட்டி உப்பளம் மைதானத்தில் 4 நாட்கள் நடைபெற்றது. இப்போட்டியில் மொத்தம் 30 அணிகள் பங்கேற்று விளையாடின. இறுதிப் போட்டியில் கபில்தேவ் சிசிசி அணியை வீழ்த்தி வேதா 12 அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகள் மற்றும் பரிசுத் தொகைகள் வழங்கப்பட்டன.
அதிமுக மாநில மருத்துவர் அணி தலைவர் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த பரிசளிப்பு விழாவில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், மாநில அவைத் தலைவர் அன்பானந்தம், அண்ணா தொழிற்சங்க மாநில செயலாளர் பாப்புசாமி, ரோட்டரி சங்க தலைவர் ராம்குமார், அக்ரி கணேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளை பாராட்டி கோப்பைகள் மற்றும் பரிசுத் தொகைகளை வழங்கினர். புதுவை முத்தியால்பேட்டையில் அமைந்துள்ள சூர்யா இன்டர்நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் தைப்பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். பள்ளியின் தாளாளர் விக்டர் விஜயராஜ் தலைமையில் பள்ளியின் இயக்குனர் பிரிசிலா விக்டர் விழாவினை தொடங்கி வைத்தார். விழாவிற்கான ஏற்பாட்டினை பள்ளி முதல்வர் பெரியநாயகி மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் கோலப்போட்டி நடத்தப்பட்டு சிறந்த கோலங்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி மக்கள் சேவை இயக்கம் சார்பில் தமிழர் திருநாளை முன்னிட்டு சங்கமம் பொங்கல் விழா இயக்க தலைவி நிர்மலா மற்றும் செயலாளர் கோபி தலைமையில் கொண்டாடப்பட்டது. சாரம் அவை திரளில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என முழக்கமிட்டு கொண்டாடினர். மேலும் இந்த சங்கமம் பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் அனைவருக்கும் தமிழர்களின் அடையாளமாக பட்டுப்புடவைகள், வேட்டி சட்டைகள் மற்றும் பொங்கல் தொகுப்பு அடங்கிய பொருட்களை இயக்க தலைவி நிர்மலா மற்றும் செயலாளர் கோபி ஆகியோர் 100க்கும் மேற்பட்டோருக்கு வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் இயக்க துணைத் தலைவி ஜெயக்குமாரி, துணை செயலாளர் விஸ்வநாதன், பொருளாளர் செந்தில்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கீர்த்தி, எழிலன், முருகன், பாஸ்கர், மோகன், தனிகாச்சலம், பாரதி மோகன், வினோதினி, ரேணுகா, மீனா, நிகிதா, பாரதி, கோவிந்தராஜ், ஆனந்த், பிரபா, சவேதினி, சாய்ராம் மற்றும் தொகுதி மக்கள் கலந்து கொண்டனர். இந்திய பாரம்பரிய கலைகள் மற்றும் கலாச்சாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் திருபுவனை தொகுதியில் உள்ள 8 கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் ஒன்றிணைந்து இந்துக்கள் குடும்ப திருவிழாவை நடத்தினர். புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருபுவனை, சிலுக்காரிபாளையம், குச்சிப்பாளையம், ஆண்டியார்பாளையம், களித்தீர்த்தால் குப்பம், சன்னியாசி குப்பம், மதகடிப்பட்டு, திருபுவனைப்பாளையம் ஆகிய கிராமங்களில் வசிக்கும் பெண்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் இவ்விழா நடைபெற்றது. திருவிழாவின் ஒரு பகுதியாக பெண்கள் மற்றும் இளைஞர்கள் பங்கேற்கும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. பெண்களுக்கான கோலப்போட்டி அந்தந்த கிராமங்களில் நடைபெற்றது. வீதிதோறும் பெண்கள் அழகான கோலங்கள் அமைத்து திறமைகளை வெளிப்படுத்தி சிறப்பு பரிசுகளை பெற்றனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் பெண்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள் பங்கேற்ற நடனப் போட்டி, பேச்சுப் போட்டி, பாடல், சிலம்பம், யோகா, கராத்தே உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றன. இதில் வெற்றி பெற்ற பெண்கள் மற்றும் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், நிர்வாகிகள் மற்றும் பெண்கள் குழுவினர் இணைந்து செய்திருந்தனர். கிராமப்புற கலாச்சாரத்தை மேம்படுத்தும் வகையில் போட்டிகளை நடத்தி சிறப்பாக பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கினர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகள் மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியில் உள்ள 8 கிராமங்களை சேர்ந்த பெண்கள், குழந்தைகள்,
நடன கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்த இந்துக்கள் குடும்ப திருவிழாவிற்கான ஒருங்கிணைப்பை திருபுவனை கலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ராஜேஷ் செய்திருந்தார். புதுச்சேரியிலிருந்து பொள்ளாச்சிக்கு பிகேடி டிராவல்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான புதுச்சேரி குமாரி என்ற பேருந்து இரவு 10 மணிக்கு புறப்பட்டு கடலூரில் காத்திருந்த பயணிகளை ஏற்றி செல்லும் வழியில் விபத்துக்குள்ளானது. முதலியார்பேட்டை 100 அடி சாலை மேம்பாலம் அருகே பேருந்து சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் பேருந்து ஓட்டுநருக்கு சைகை காட்டி நிறுத்தி பேருந்தின் பின்புறம் தீ பரவி வருவதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேருந்திலிருந்து 20 பயணிகள் அலறி அடித்து வெளியேறினர். சில நொடிகளில் பேருந்து முழுவதுமாக தீப்பிடித்து எரிய தொடங்கியது. உடனடியாக தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. நகர பகுதியிலிருந்து 2 தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தன. இருப்பினும் பேருந்தில் இருந்த பயணிகளின் அனைத்து உடைமைகளும் தீயில் இருந்து சாம்பலானது. இந்த தீ விபத்து பேருந்து இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் என முதல் கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பவம் குறித்து காவல்துறையினர் மற்றும் சம்பந்தப்பட்ட துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேகழார் அரசு உயர்நிலைப்பள்ளி தட்டாஞ்சாவடியில் சமுதாய நலப்பணி திட்டம் சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் ரோட்டரி சங்க தலைவர் பாக்யராஜ் கலந்து கொண்டார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் பழனி விழாவிற்கு தலைமையேற்றார். பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் நாகராஜ் முன்னிலை வகித்தார். விழாவில் பள்ளியின் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டு பொங்கல் திருநாளை கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை சமுதாய நலப்பணி திட்ட அலுவலர் முருகன் செய்திருந்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் அறிவழகன், பாரதிதாசன் மற்றும் ஆசிரியைகள் கஸ்தூரி, பாரதி பாலா, ரேணுகா, ஷீலா ஆகியோர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு திருநள்ளாறு அருகே கஞ்சா போதையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் எதிரே வந்த மற்றொருவர் மீது மோதி அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து சாலைகளில் அதிவேகமாக செல்லும் இருசக்கர வாகனங்களை கட்டுப்படுத்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா போக்குவரத்து காவல்துறையினருக்கு கடும் உத்தரவு பிறப்பித்தார். அதன் பேரில் போக்குவரத்து காவல்துறையினர் சிறப்பு வாகன தணிக்கை பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தணிக்கை நடவடிக்கை காரைக்கால் நகர் பகுதி மட்டுமின்றி கடற்கரை சாலை, திருநள்ளாறு சாலை, புறவழி சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டது. அப்போது அதிவேகமாக சென்ற 20க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை போக்குவரத்து காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். அவற்றை இயக்கிய இளைஞர்களை போக்குவரத்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். பின்னர் காவல் நிலையத்திற்கு நேரில் வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா அந்த இளைஞர்களிடம் கடுமையாக கேள்வி எழுப்பினார். இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கிறது, ஆனால் பைக்கில் நம்பர் பிளேட் இல்லை. நம்பர் பிளேட் இல்லாமல் ஏன் வண்டி ஓட்டுகிறீர்கள்? உங்களுக்கு தனி சட்டமா என கடும் ஆவேசத்துடன் எச்சரிக்கை விடுத்தார். மேலும் உடனடியாக அந்த இளைஞர்களின் பெற்றோர்களை அழைக்க காவல்துறையினருக்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து இளைஞர்களை போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதாக உறுதிமொழி ஏற்க வைத்து நூதன தண்டனை வழங்கப்பட்டது. அதோடு விதிமுறை மீறிய வாகனங்களுக்கு அபராதமும் விதிக்கப்பட்டது. பயன்படுத்தக்கூடாது. இதுக்கப்புறம் நீங்க இது பண்ணீங்கன்னா எஸ்எஸ்பி மேடம் தான் சிவியரா நடவடிக்கை எடுக்க சொல்லி உங்க வெஹிக்கிளை இப்போ சீஸ் பண்ணி கோர்ட்டுக்கு அனுப்ப சொல்றாங்க. புரியுதுங்களா? இது உயிர் ஒரு தடவை போனா வராது. நீங்க உங்களுக்கு ஈஸியா இருக்குது, நமக்கு விபத்து நடக்காதுன்ட்டு நீங்க டெய்லி செஞ்சுட்டு இருக்கீங்க. விபத்துங்கிறது யாருக்கும் சொல்லிட்டு வராது, ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடந்து முடிஞ்சிடும். விபத்தினை தவிர்த்து 18 வயது நிறைந்த பின்னரே ஓட்டுநர் உரிமம் பெற்று வாகனத்தை இயக்குவேன். இருசக்கர வாகனத்தில் 20க்கு மேல் பயணம் செய்ய மாட்டேன். தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் புதுச்சேரி மங்கலம் தொகுதிக்குட்பட்ட சிவராந்தகம் கிராமத்தில் சாம்பசிவ ரெட்டியார் அறக்கட்டளை சார்பில் பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அறக்கட்டளை நிறுவனர் ரங்கன் தலைமையில் முதற்கட்டமாக சிவராந்தகம் பகுதியில் வீடு வீடாக சென்று
பொதுமக்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் வகையில் பச்சரிசி, வெல்லம், பச்சை பயிறு, நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்புகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் கூட்டுறவு பதிவாளர் யஷ்வந்த் ஐயா, ராஜேந்திரன், ராதாகிருஷ்ணன், பத்மநாதன், பாஸ்கரன், கிருஷ்ணராஜ், வினோத், சேகர் உள்ளிட்ட ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஓகேம்மா ஓகேம்மா. காரைக்கால் திருநள்ளாறு பகுதியில் உள்ள ஆண்டவர் உயர்நிலைப் பள்ளியில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். விழாவிற்கு தலைமை ஆசிரியர் சரஸ்வதி தலைமையில் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் இளங்கோவன் மற்றும் அனைத்து ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர் கலைவாணி செய்திருந்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.